ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடே மணமணக்கிற மாதிரி மீன் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மீன் எடுத்தாலும் இது மாதிரி குழம்பு வைங்க, சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் இது மாதிரி உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 20 பூண்டு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிள்ளை, பெரிய சைஸ் தக்காளி பழம் 1, கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட மிளகாய்த்தூள் உங்கள் கார டக்குனா சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். என்னோடய குழம்பு மிளகாய்த்தூளில் ஏற்கனவே மிளகாய் இருக்கனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா அரைப்பட்டுச்சு. பேஸ்ட் கணக்காக அரைச்சாச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் எலும்புச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நனைய போட்டிருக்கேன். இதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை எடுத்துக்கலாம். 2 வாட்டி நல்லா புளியை கரைச்சிக்கோங்க. கரைச்சி தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா புளிஞ்சுக்கோங்க. நல்லா மீன் குழம்புக்கு நல்ல புளிப்பு உரப்பு இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த புளி தண்ணியிலே. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குல்ல, அதையும் இந்த புளி தண்ணியோடு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜார்லேயும் லைட்டாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஒன் டைம் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இல்லை சேர்த்துடலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு நல்லா கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை லைட்டாக இது மாதிரி கையால் புளிஞ்சு விட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிடும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் மசிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் மசிஞ்சாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நம்மளுக்கு போயிடும். மசாலா நல்லா வெந்துடும். நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா டதன்னு கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு பச்சை வாசனையும் போயிடுச்சு. அதனால் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஏற்கனவே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மீன் வாஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா மீனோட அந்த கவுச்சி வாசனை போயிடும். இப்போ நம்ம இந்த மீனை இதில் சேர்த்துடலாம். ஒன்றா அந்த மீனை சேர்த்துருவேன். இதோட நீங்கள் மாங்காய் துண்டு ஒரு 2-3 துண்டு நல்ல மாங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னே திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. நம்மளுக்கு மீன் அந்த 5 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இப்போ உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் உப்பும் புளிப்பும் மீன் கொஞ்சம் ஈக்கும். அதனால நீங்கள் லாஸ்ட்டில் இந்த மீன்லாம் கொஞ்சம் அவிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு புளிப்பு செக் பண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் ஊட்ட வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸோடு அவாய்ட் பண்ணி நீங்கள்
குழம்ப வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த குழம்புல வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். அதனால் தேங்காய் ஒரு சின்ன முடி அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா மையாக அரைச்சிருக்கேன். அதில் உள்ள பால் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். எனக்கு குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக வேணும், கொஞ்சம் லைட்டாக லிக்யூடாக வேணும். அதுக்காக பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும்னா அந்த விழுதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக அப்படி ஒரு கொதி வரப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தூவி ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் மீன் குழம்பு வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.